ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் தான். என்ன அது அன்பாக்சிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது யார் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சங்கர்ன்ற அந்த அண்ணாவுக்கு வந்து பிறந்த நாள். அந்த அண்ணன் தான் வந்து இந்த காய்கறி, பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு இந்த பாட்டிங்களுக்கு வந்து சாரீலாம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த அண்ணாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணா. நான் வந்து விஷ் பண்ணிவிட்டேன், நீங்களும் கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணுங்கள். சரி, ஓகே. அந்த பாட்டிங்களுக்குலாம் அப்படி என்னென்னலாம் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்க வந்து அன்னதானம் செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 5 கிலோ அரிசி, அப்புறம் புதினா மல்லி, கேரட்டு, பீன்ஸு, அப்புறமேட்டு தக்காளி வெங்காயம், எண்ணெய், அது போடுற கவரு, அதுக்கப்புறமேட்டு சில்வர் சீட்டு, இதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை பட்டாணி இதெல்லாமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னா, ராசி சில்க்ஸில் தான் எப்பயுமே எடுப்போம். அங்கே தான் போய் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அந்த அண்ணா பர்த்டேவாக வந்து அந்த அண்ணா வந்து அந்த பாட்டிங்களுக்கு வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டிங்களுக்கு தான் சாரி நல்லா இருக்கான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சரி, இது ஒரு பாட்டிக்கு மொத்தம் வந்து நம்ம 2 பாட்டிக்கு கொடுக்க போகிறோம். அந்த வந்து சாரி கொடுத்துட்டு சாப்பாடெலாம் வாங்கி கொடுப்போம். இது ஒரு சாரி, அப்புறமேட்டு இது ஒரு சாரி. 2 சாரியுமே வந்து 2 பாட்டிங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நல்லா இருக்கா? கலர் நான் தான் சூஸ் பண்ணேன். நல்லா இருக்கான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சாரீ மட்டும் கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால நம்ம வந்து ப்ளவுஸும் அதுக்கு மேட்சிங்காக வந்து ப்ளவுஸும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதையும் பார்க்கலாம். ஸோ 2 ப்ளவுஸ், 2 சாரீக்கும் 2 ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கோம். அதோடையே வந்து கொடுத்துருவோம் நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தியா பார்ப்போமா, தர்னிஷ் பார்ப்போமா? தியாவோட தேவாப்போமா? ஸோ தியாவுக்கும் ட்ரெஸ்ஸு வந்து அவங்க தான் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. தியாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது தியாவோட மேலே போடுறது பாவாடை சட்டை தான் கேட்டால், அதனால் பாவாடை சட்டையை தான் வாங்கியிருக்கு. பின்னாடி அந்த இது சட்டை, அதுக்கப்புறம் பாவாடை. நல்லா இருக்கா பாப்பாவுக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள். அது கூட வந்து ஷால் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தானா அவள் இப்போயே போடணும்னு சொல்லுவா பாப்பா. தியா வந்து இப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு போடுறீ அப்படிம்பா. அதனால தான் அவள் இல்லாதப்ப அவள் ஸ்கூல் போனோடனே நான் அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா இப்போ பக்கத்தில் என்னன்னா உடனே போடுமா அப்படிம்பா. சரி, ஓகே. தியாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருக்கோம். இது வந்து தியாவுக்கு பர்த்டேக்கு போடலாம் அப்படின்னு வந்து அப்படியே வச்சுட்டாங்க. அத்தை அப்படி தான் சொல்லி எடுத்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. நெக்ஸ்ட்டு வந்து தர்னிஷோட செட்டு பார்த்துடலாம். தியாவுக்கு இங்கே மேலே வந்து ப்ளூ கலர் வருது இல்லையா, இந்த ப்ளூ கலர் வருதுல்ல, அதனால தர்னிஷுக்கும் ப்ளூ. இது வந்து கருப்புன்னு நினச்சிடாதீங்க, ப்ளூ தான். நல்லா இருக்கா தர்னிஷோட சட்டை? தர்னிஷ்ட அதே மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ்ஸுன்னா சட்டை இல்லை, பிளாக் கலர் சட்டை இருக்குது. இந்த கலர் சட்டை இல்லை. இந்த சட்டை அதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த ஒரு பேண்ட் நல்லா இருக்கான்னு. இது வந்து ஒயிட்டு மாதிரி தெரியும், ஆனால் ஒயிட்டு கிடையாது. ஸ்கை ப்ளூ, லைட் ஸ்கை ப்ளூ இருக்கும் இல்லையா, அந்த என் வாட்ச் கலர், என் வாட்ச்லேயே லைட் கலர். உங்களுக்கு கேமரா பார்க்கையில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கையில் மேட்சாக செம்மையாக இருக்குது. தர்னிஷ்க்கு நல்லா இருக்கா, தியாவுக்கு நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இதுவுமே தர்னிஷ்க்கு வந்து பர்த்டே இல்லையா, இப்போ இல்லை, அடுத்த மாதம். இப்போ வந்து ஏப்ரல் மாதம் இல்லையா, மே மாதம் 9 தான் தர்னிஷோட பர்த்டே வரும். அப்போ வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நான் வந்து நேற்று பர்ச்சேசிங் பண்ண போயிருந்தேன். தர்னிஷ் டியூஷன்லாம் போல் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா தர்னிஷ்க்கு வந்து அளவு வச்சு வாங்கணும். ஒரு தடவை அப்படி தான் அளவு வச்சு வாங்காமல் பனியன் உள்ளே போடுற பனியன் வாங்கியிருந்தாங்க. கொடன்னு டைட்டாக இருந்துச்சு. அவனை கூட்டிகிட்டு போய் தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ மறந்துடாமல் அந்த அண்ணாவுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ணா, ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குது. ஹாப்பி பர்த்டே அண்ணா. இது என்றைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு தான் அந்த அண்ணாவோட பர்த்டே. நாளைக்கு தான் நம்ம வந்து அந்த பாட்டிங்களுக்கு சாரீ, அன்னதானம் எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ சீக்கிரமாக கொடுத்தாலாம் அந்த பாட்டிக்கலாம்.